கம்பெனிகள் சட்டம் 1956 இன் பிரிவு 642 உட்பிரிவு 1 இன் கீழ் உள்ள பகுதி A மற்றும் B இன் படியும், அதே சட்டத்தின் பிரிவு 205 C இன் பிரிவு 3 இன் படியும் அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி மத்திய அரசு கீழ்கண்ட விதிகளை இயற்றுகிறது. துவக்கம். இந்த விதிகள் முதலீட்டாளர்கள், கல்வி மற்றும் பாதுகாப்பு நிதி விதிகள் 2001 என்று அழைக்கப்படலாம். இவை அதிகாரப்பூர்வமான அரசாணை வெளியிடப்படும் தேதியிலிருந்து அமலாக்கப்படும். வரையறைகள். இந்த விதிகளில் குறிப்பிட்ட இடத்தில் வேறு தேவை இருந்தாலொழிய சட்டம் என்றால் கம்பெனிகள் சட்டம் 1956ஐயே குறிக்கும். நிதி என்றால் கம்பெனிகள் சட்டம் 1956 பிரிவு 250C உட்பிரிவு 1 இன் கீழ் துவக்கப்பட்ட முதலீட்டாளர்கள், கல்வி மற்றும் பாதுகாப்பு நிதி இவற்றையே குறிக்கும். அமைச்சகம் அல்லது டிபார்ட்மெண்ட் என்றால் மத்திய அரசின் கம்பெனிகள் விவகாரங்களை பார்க்கும் அமைச்சகத்தையோ அல்லது டிபார்ட்மெண்டையோ குறிக்கும். குழு அல்லது துணைக்குழு என்றால் இந்த நிதியை நிர்வகிப்பதற்காக சட்டத்தின் பிரிவு 205C இன் துணைப்பிரிவு 4 இன் கீழ் இந்த நிதியை நிர்வகிப்பதற்காக மத்திய அரசால் அமைக்கப்பட்ட குழுவையே குறிக்கும். படிவம் என்றால் இந்த விதிகளின் கீழ் குறிப்பிடப்பட்ட படிவத்தையே குறிக்கும். இந்த விதிகளில் உபயோகப்படுத்தப்பட்ட ஆனால் வரையறுக்கப்படாத ஆனால் சட்டத்தில் வரையறுக்கப்பட்ட சொற்கள் மற்றும் சொற்றொடர்கள் சட்டத்தில் அவைகளுக்கு கொடுக்கப்பட்ட பொருளிலேயே உபயோகப்படுத்தப்படும். நிதியில் வரவு வைக்கப்படும் தொகைகள். கம்பெனிகளால் சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி நிதியில் செலுத்த வேண்டிய எந்த தொகையும் அந்த தொகை செலுத்துவதற்கான கடைசி தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் பேங்கின் குறிப்பிடப்பட்ட கிளையில் செலுத்தப்பட வேண்டும் மற்றும் அவ்வாறு செலுத்தப்பட்ட தொகை விதி எண் 4 இல் குறிப்பிட்டுள்ளபடி கணக்குகள் காண்பிக்கப்பட வேண்டும். இந்த தொகையை கம்பெனிகள் மத்திய அரசின் சார்பாக பேங்கின் குறிப்பிடப்பட்ட கிளையில் 3 பகுதிகளான சலானில் எழுதி செலுத்திய பின் தொகையை பெற்றுக் கொண்டதற்கான அத்தாட்சியாக பேங்க் சலானின் 2 பகுதிகளை ஸ்டாம்ப் போட்டு கம்பெனியிடமே திருப்பிக் கொடுத்துவிட வேண்டும். A இல் குறிப்பிட்டபடி செலுத்தப்பட்ட சலானின் ஒரு பகுதியை ஒவ்வொரு கம்பெனியும் தொகை செலுத்தியதற்கான அத்தாட்சியாக கம்பெனிகளின் பதிவாளரின் வசம் சமர்ப்பிக்க வேண்டும். கம்பெனி தொகை செலுத்தியதன் முழு விவரங்களையும், தொகையின் வகையையும், எந்த கணக்கில் செலுத்தப்பட்டது என்பதையும் எழுத வேண்டும். நிதிக்கு பணம் வரவு வைக்கும் பொழுது எந்த ஒரு கம்பெனியும் கம்பெனிகளின் பதிவாளருக்கு பாரதத்தில் தொழில் புரிகின்ற சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அல்லது கம்பெனி செக்ரட்டரி அல்லது காஸ்ட் அக்கவுண்டன்டால் அல்லது கம்பெனியின் சட்டப்பூர்வமான தணிக்கையாளர்களால் சான்றிதழ் பெறப்பட்ட படிவத்தை